திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா ஏமா அழுறா? விஷயத்தை சொல்லிட்டாலுமே. புள்ள காணாம போச்சா, பொருள் காணாம போச்சா, தங்க காணாம போச்சா, தாலி காணாம போச்சா? அதெல்லாம் இன்னைக்கு என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. அம்மா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட, ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமாத்தடி, வேப்படி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை இதுதான்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. இந்த நொய்யன்னு எனக்கு எரிச்சு வர பாத்துக்க. பேர் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க, அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? இது புரிய வர வேலை பார்க்கிற இடத்துல 3D சீட்டு விளையாடியாம்டா, அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திணறினாலும் அதை கூட மன்னிச்சுட்டாங்கடா ராமையா. வந்துடா, ஏடா அப்படி கத்துறீங்க? ராமையா ஒசாவையா, ராமையா ஒசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடியா சொல்லுங்க. கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, பட சீக்கிரமா. யோ நிறுத்தியா நிறுத்தியா, நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணா பேசி வானத்தை வாங்குற? ஏண்டி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க வாங்க. ஐயா, ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய் எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்க சரியா இருக்குடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையில வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். வா. அப்ப போயிட்டு வாங்க. வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? அண்ணே, அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே. நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னன்னு வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய், வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய், அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா. வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபம். டேய், ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு பிசினஸ் சாக்குறீங்க? அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே, டேய், குடுறா உன் பங்க. இப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். பிரிச்சா கேக்குற படுவா, உரிச்சா வாங்கிக்க. பாடுவா ராஸ்கல், இனிமே இந்த பக்கம் வந்த
அப்பா எவ்வளவு பெரிய கோலம். ஏமா இப்படி வழி அடிச்சு கோலம் போட்டா கோலத்தை மிதிக்காம இப்படி வீட்டுக்குள்ள போறது? கோலம் வேற அழகா இருக்கு. அம்மா இருக்காங்களா? என்னம்மா பேச மாட்டியா? பேசாம மடந்தையா? ஏமா பேசுனா பல்லுகளுக்கு கீழே விழுந்துருமா? என்னடா இது பதில் பேசாம போய்கிட்டே இருக்கு. வேலைக்காரிக்கு இவ்வளவு திமிரா? என்னப்பா? இந்தாங்கம்மா பாலு. ஏமா வேலைக்காரி ஊர்ல இருந்தே கூட்டிட்டு வந்தீங்களா? வேலைக்காரியா? என்ன சொல்ற? ஆமாமா, வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன், பதிலே பேசாம போயிருச்சு. அவ பேச மாட்டாப்பா. ஆமாப்பா, அவளோட உயிர் சிநேகிதி அவ கண்ணு முன்னாலேயே லாரியில அடிபட்டு இறந்ததை பார்த்த அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சு வரல. அவ பிறவி ஊமை இல்ல. அப்ப இது என் மகதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்லப்பா. கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, உப்புளியப்பன் பாத்துக்கிடுவான். அவன் சக்தி வாய்ந்த கண்கண்ட தெய்வம். அம்மா ஒரு பெரிய மணியை வாங்கி நம்ம கோயில்ல கட்டுங்க. உப்புளியப்பா எப்படி மணியோட நாவ செஞ்சு ஊருக்கெல்லாம் ஓசை கேட்குதோ, அதே மாதிரி என் பொண்ணோட நாவ செஞ்சு அவ பேசணும்னு வேண்டிக்கிங்க. பாப்பாவுக்காக நான் மணி அடிக்கிறேம்மா, நான் மணி அடிக்கிறேன். நிச்சயமா நம்ம பாப்பா பேசும். அவனை நம்புங்கம்மா. கண்டிப்பா நீ சொல்றத நான் செய்யறேன். நீ சொல்றது அந்த உப்புலியப்பனே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏமா பாப்பாவுக்கு ஏதாவது கல்யாணம்? இது வரைக்கும் 10 பேருக்கு மேல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. ஊமையாச்சே, ஒதுங்கிடுறாங்க. நீங்க மனசு ரொம்ப தளர விடுறீங்கம்மா. இவனுக்கு இவன் தான் ஆண்டவன் நிச்சயம் படைச்சிருப்பான். காலம் வரும்போது அவங்க நம்மளை தேடி வந்துதான் ஆகணும். நம்பர்த்தாள் நம்பது முத்திலில் இன்பமரக்கே அல்லல் போ மல்வனை போ மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போ நல்ல குழந்தைக மாவனை கோபுரத்தில் வைத்திருக்கும் கணபதியை கை தொழுத கால். என்ன போறவங்க வரவங்க எல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காம என்ன விஷயம்? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க தானே தகராறு பண்றாங்க. இனிமே தகராறு பண்ண கோயில்ல கடையை வைக்க விட மாட்டேன், ஜாக்கிரதை. இந்தமா இங்க எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க? இங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன? இந்த பார், சாமி கும்பிடுறதுனா உள்ள போ, சாமி கும்பிட்டேன்னா வெளியே போய்கிட்டே இரு. இப்படி உட்காந்துக்கிட்டு போறவங்க வரவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இடத்த காலி பண்ணு போ. கோயில் நட சாத்த போறோம், புறப்படுங்க. புறப்படுங்க. இங்கெல்லாம் படுக்க கூடாது. எந்திரி எந்திரி. இது கோயில், சத்திரம் இல்ல. அதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு. என்ன மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்டவங்களுக்கு எல்லாம் இதான் வீடு. என்னது கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்காங்களா? என்னம்மா காது குத்துறியா? ஒரு ஆம்பளை கோயிலுக்கு நேர்ந்து விடுறப்போ பொம்பளை நேர்ந்து விட மாட்டாங்களோ? ஏய், என் பொறுமையை சோதிக்காத, அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் ஆத்திரப்படுற? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இந்த பார், கோபம் வர்றதுக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிரு. இல்ல இந்த ஒரே கையால தூக்கி கோயிலுக்கு வெளியே வீசி எரிஞ்சிருவேன். என்ன வீசி எரிஞ்சிருவீங்களா? இந்தா இதான் என் கை. முடிஞ்சா வெளியே வீசி எரி பாப்போம். ஐயோ, கைப்பிடிச்சு இழுத்துறாரே, யாரோ வாங்கல. கையவே பிடிக்கல. பாருமா, பொம்பளை பிள்ளை எல்லாம் கோயிலுக்குள்ள படுக்க கூடாது. ஒண்ணு செய்வோம், ஈவா மாட்ட போய் கேட்போம். அவங்க படுக்க சொன்னாங்கன்னா நம்ம 2 பேருமே படுத்துக்கிறோம். அதெல்லாமா நான் எப்பயுமே கோயில்ல படுக்கிறதா வழக்கம், அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். நீ தப்பா எடுத்துக்கிறாத. கையில மாட்டிக்கிட்டு போமா, பெட்டி எடுமா. அம்மா, நான் ஒரு அனாதை. உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்ல. என் மேல யாருமே இறக்கம் காட்டல. குடியிருந்த குச்சி விட்டையும் கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்க முடியாம ஊர் ஊரா வேலை தேடி அலைஞ்ச. யாருமே கொடுக்கல. வயசு பொண்ணு தனியா தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடின. இன்னைக்குதான் இந்த ஊருக்குள்ள வந்த.
புதுசா இருக்கே, எங்க தங்குறதுன்னு தெரியல. பாதுகாப்புக்காக கோயிலுக்குள்ள போனேன். இந்த ஆள் அங்க தங்கறதுக்கு என்ன விடல. இந்த ஆளை ஏமாத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இத பாருமா, இதுல நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. ஒரு ஆம்பளை தங்கி இருக்கிற கோயில்ல ஒரு பொண்ணு சேர்ந்து தங்கினா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உனக்கு சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னா நான் உதவி செய்யறேன். ஐயா அம்மா, வாக்கு கொடுத்துறாதீங்க. இந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணுதான்ப்பா. இவளுக்கு கடை வைக்க ஒரு நல்ல இடம் பாத்து கொடு. ம். இவளுக்கு தங்கறதுக்கு வீடு, மத்த ஏற்பாடெல்லாம் நீயே பாத்துக்க. ம். திக்கு இல்லாம தவிச்ச எனக்கு சாமி மாதிரி உதவி பண்ணீங்க. என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேம்மா. உப்பிலி, சரி, நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்க. இவ யாருன்னே முன்ன பின்ன தெரியாது. அதுலயும் அடாவடி. ராத்திரி இங்க தங்க சொல்றீங்க. எதையாவது சுருட்டிட்டு போயிட்டா பாத்துங்க. நான் ஒண்ணு திருடி இல்ல. வார்த்தை அளந்து பேசு, அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். உப்பிலி, பாத்தீங்களா அவன் எப்படி பேசுறான்னு? ஒரு பொண்ணு அதிகமா பேசலன்னா அவளை கர்வின்னு சொல்லுவாங்க. மனசுல ஒண்ணும் வச்சுக்காம கலகலப்பா பேசினா அவளை வாயாடியும் பாங்க. இவளுக்கும் என் பொண்ணு வயசுதான் இருக்கும். இவள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம், அனாதை, அழகா வேற இருக்கா. இங்கே இருந்துட்டு போ. அட, வேகமா சுத்துமா. தள்ளி நிலையா, கண்ணு பட்ட போது. ஆமா, பெரிய 50 லட்சம் ரூபா கடை. அப்ப நீ சூரிய பகவானே. எவனாவது என் தேங்காயை தொட்டிங்க, பிச்சு பிடுவேன் பிச்சி. ஏன் கடை தேங்காய் உடைச்சவனா நீங்க எப்படி தொடரணும்? போமா, உன்னோட பொல்லாத தேங்காய். அதே சட்னி அரைச்சு திம்ப இல்ல சும்மா திம்ப. உங்களுக்கு என்னடா நகரியா? யாராவது பார்த்தா கால்ல விழுகிறத தப்பா நினைச்சு போறாங்க. வயசுல பெரியவன் தானே, விழுந்தா என்ன? ஓஹோ, ஐயாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல. போயா சும்மா இங்க இரு. சொல்ல வேண்டியது இனிமேதான் இருக்கு. இங்க வா. என்னய்யா என்ன? அதாவது மாசம் கடை வாடகைய கோயில்ல கட்டிடணும். இந்த கோட்டை தாண்டி வெளியே போய் வியாபாரம் பண்ண கூடாது. பக்கத்து கடைக்காரங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது. உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட செருப்புக்கு காசு வாங்க கூடாது. இதையெல்லாம் மீறி ஏதாவது தப்பு பண்ணன்னு வச்சுக்க, ஆயி அரசாயி அப்புறம் இந்த கடையே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. கடை வச்சு கொடுத்துட்டல, இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசுறேன். உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ, உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ, எல்லாமே குழப்பமா இருக்கு. என்னது, கோயில் நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்கீங்க? ஒரு தடவை கூட பணம் வரவில்லை இல்லையே. இந்த ஊரு சுந்தர்லிங்க இருக்காரம்மா, அவர்தான் வருஷம் குத்தகைக்கு எடுப்பாரு. ஆனா பணம் மட்டும் கட்ட மாட்டாரு. ஏன்னு சில அதிகாரிங்க கேட்பாங்க. அவங்களுக்கு காசை கொடுத்து வாயை அடைச்சிருவாரு. சிலர் ஆளை வச்சே உதப்பாரு. இன்னும் சில பேரை அதிகாரத்தினால ஊரை விட்டே மாத்திடுவாரு. இந்த ஊர்ல அவர் வச்சுதாமா சட்டம். இது பாருங்க, நம்மள மாதிரி அரசாங்க உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு கடமை தான் முக்கியம். ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி ஆளுகளை பார்த்து பயந்தா கடமை எப்படி செய்ய முடியும்? தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆயிட்டான்னா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு? அப்படி சொல்லுங்கம்மா. உப்பிலி, அந்த சுந்தரலிங்கத்தை உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. என்னப்பா உப்பிலி, துள்ளி வர குதிரைக்கு முன்னால பயம் இல்லாம வந்து நிக்கிற? ஓ, நீதான் கோயில் காளையாச்சே. காளை குதிரைக்கா பயப்படும்? ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? ஈவோ அம்மா அவங்கள வர சொன்னாங்க. என்னது, ஈவோ அம்மாவா? ஆள் எப்படி? குமரியா, நடுத்தரமா, கருவியா, கருப்பா, சவப்பா, மாநிறமா? ஏன்னா ஆளை பார்த்ததுல பாரு. உப்பிலி, இது வரைக்கும் நான் கூப்பிட்டு பொம்பளைங்க வராம இருந்தது இல்ல, பொம்பளைங்க கூப்பிட்டு நானும் போகாம இருந்தது இல்ல. வரேன்னு சொல்லு. உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லல, உடனே ஆபீஸ் வாங்க. யாருமா இங்க அரசாயி? நான் தான் அரசாயி. மணியர் வந்திருக்கா? ஆமா ஆமா, நீதான் அரசாயியா? நான் உன்னை பார்த்ததே இல்லையாமா. ஆமா, நீதான் அரசாயின்னு யாரையாவது சொல்ல சொல்லு, உனக்கு பணம் கொடுக்குறேன். அண்ணே. என்னம்மா? அண்ணே இங்க கொஞ்சம் வாங்களேன். என்ன? நான் தான் அரசாயின்னு இவர்கிட்ட சொல்லுங்க. மணி ஆர்டர் வந்திருக்கு, வாங்கணும். செல்வராசு, இதான் அரசாயி. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கு. கொடுக்கலாம் கூட, நம்பி கொடு. நான் பார்த்ததே இல்லையே. இதுல ஒரு கையெழுத்து போடுமா. தெரியும். பணம் 200 ரூபா பணம் வந்திருக்குது. சில்லற வேற இல்ல. அதான் என்ன பண்றது? நீங்களே பார்த்து என்னையா தலையில போடுங்க, அரை போட்டு தேய்ச்சி குளி. இல்லம்மா, நீங்களே பார்த்து ஏதாவது போட்டு கொடுத்தா மொத்தமா சேர்த்து பொங்கலுக்கு தரேன். ஏமா தங்கச்சி, இப்பதான் இந்த ஊருக்கு வந்த, அதுக்குள்ள உனக்கு யாரும் மணி ஆர்டர் அனுப்புறது? எங்க அப்பா பட்டாளத்துல வேலை செய்யுது. அங்கிருந்து கஷ்டப்பட்டு மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புது. உங்க அப்பா எப்போ வராரு? எப்ப வருவான்னு தெரியல.
பூஜைக்கு ரெடி ஆச்சு, வாங்கம்மா போலாம். நீங்க போகமா, நான் ஒண்ணே அடிக்கிறேன். வாங்க ஐயா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பிராண்டி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க. வயிறு பத்தி எரிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இத ஊத்தி அணையுங்க. ஏய் பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? அண்ணே, ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா? அப்படிலாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. ஏய், என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கனே. இந்தா, இதை வெட்டி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அருவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ கொடு. நல்லா கேட்டுக்குங்கம்மா. புள்ளைய பத்தா கண்ணீர், தென்னைய பத்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அதை கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறா. என்னப்பா புள்ளைய பத்தாதான் கண்ணீருன்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. டேய், இளநீ வேணா குடு, அதை புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி பேசாத படுவா. ஏன்பா ஒரு எண்ணெய் என்ன வேலை? 5 ரூபாங்க. 5 ரூபாயா? என்ன பாட்டு அநியாயமா இருக்கு? எதிய அநியாயம்? பொழுது சாஞ்சா போது 33 ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா? இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, நான் மன்னிச்சிருங்க. எனக்கு எண்ணெய் வேண்டாம். உப்பிலி, உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா, என்ன விஷயம்? என் பேத்திக்கு 10 நாளா டைபாய்டு ஜுரம், படுத்த படுக்கையா இருக்கா. டாக்டர் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்த்தார், குணமா இருக்கு. புதுசா வேற மருந்து எழுதி கொடுத்திருக்காரு, அதை வாங்க பணம் இல்லை. எங்கெங்கே கேட்டும் பணம் கிடைக்கல. ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த மாசம் நான் திருப்பி கொடுத்துடுறேன். இல்லேன்னு மட்டும் சொல்லிடாத. ஐயோ, இப்படி திடீர்னு பணம் கேக்குறீங்களே, இப்ப நான் என்ன பண்றது? சட்டை திருப்பி கொடுக்கும்போது மீதி சிலையை வாங்கிட்டு போ. என்ன? கொஞ்சம் இருங்கய்யா. அரசாயே, என்னையா வழியிற? என்ன விஷயம்? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டது இருக்கட்டும், வந்த விஷயம் என்ன? அது வந்து ஒண்ணுமில்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா. ஐயோ, அதெல்லாம் பிக்காதையா. இல்ல, இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே கேட்டதில்ல. ஐயோ, என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் வாழைப்பழம் வேணுமா? ச்சே, ச்சே. அவசரமா பணம் வேணும். இவ்வளவுதானா? சரி, எவ்வளவு வேணும் சொல்லு. 100 ரூபாய் அடுத்த வாரமே திருப்பி கொடுத்துறேன். 100 ரூபாயா? பெரிய தொகையாச்சே. பரவாயில்ல, கேட்காத மனுஷன் கேக்குற, அதனால கொடுக்குறேன். ஆனா வட்டி 100க்கு 5 ரூபாய். சம்மதமா? வட்டியை முதல்ல ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடணும். நிச்சயமா கொடுத்துறேன், ஆனா வட்டியை மட்டும் பிடிக்காத. சரியா? உனக்காக நான் வட்டியை பிடிச்சுக்காம பணம் தரேன். ஆனா சரியான நேரத்துக்கு பணம் வந்துரும்ல? கண்டிப்பா கொடுத்துறேன். பண விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பானவ. பணம் சரியான நேரத்துக்கு வரல, அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற. பாத்தீங்களாடா, முதல்ல ஆம்பளை ஐயோ இருந்தப்ப வீடே நாரிச்சு, இப்ப பொம்பளை ஐயோ வந்த உடனே வீடே களை கட்டிருச்சு. பாத்தீங்களா? எதுலயுமே பொம்பளை கைப்பட்டா தாண்டா ஒரு தனி அழகே வருது. நீங்க சுந்தரலிங்கம், இந்த ஊர் பரம்பரை பண்ணையார். அதோட உங்களை கண்டா ஊரே நடுங்கும். அரசியல் செல்வாக்கு, பணபலம், படைபலம் ஏராளம் இல்ல? எங்க அப்பா வந்த கொஞ்ச நாளே நம்மளை பத்தி பலமா விசாரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, ஏதோ நம்மள பாக்கணும்னு சொன்னாப்லையா? உங்களை நான் வர சொல்லி 1 வாரம் ஆகுது. ஆனா நீங்க வேறமா, எனக்கு இதை விட முக்கியமான வேலை தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்கு. எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியல. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 24 மணி நேரம் பத்துறது இல்லம்மா. ஏதோ இன்னைக்கு நேரம் இருந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு. உங்களை நான் ஆபீஸ்க்குள்ள வர சொன்னேன். நான் எப்பவுமே வீட்டுல சந்திக்கிறதாங்க பழக்கம்.
வழக்கமா இந்த மாதிரி ஆபீசர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பித்தவரை வாங்கிட்டு போகணும்னு வைங்க, அதை தப்பா புரிஞ்சுட்டு திருப்பி கொடுத்து அவமானப்படுத்தி வெளியில அமைச்சிருவாங்க. நீங்க எந்த டைப் நமக்கு தெரியலீங்க, அதனாலதான் அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லி வெறுங்கையோட வந்துட்டேங்க. எனக்கு வெறுங்கையோட வரவங்களை தான் பிடிக்கும். ஆமா, கோயில் நிலங்களை நீங்க தானே குத்தகை கெடுத்திருக்கீங்க? ஆமா, வழக்கமா நாங்க தான் குத்தகை எடுத்துட்டு இருக்கோம். குத்தகை கெடுத்தா குத்தகை பணம் கட்டணும், தெரியுமா உங்களுக்கு? ஆனா அப்படி ஒண்ணு இருக்குங்களா? நம்ம பரம்பரையில இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கட்டினதே இல்லைங்களா? அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இன்னும் ஒரு வாரத்துல குத்தகை பணம் கட்டலனா குத்தகை கேன்சல் ஆயிடும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க நியாயமா கோயிலுக்கு கட்ட வேண்டிய குத்தகை பணத்தை கட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என்ன எதுக்குற ஆம்பளை அதிகாரிகளையே தூசு மாதிரி ஊதி எரிஞ்சிடவன் தான். நான் தூசு இல்ல, அசையாத பாறை. ஐயோ, அதையும் வெடி வச்சு உடைச்சிடறாங்களேமா. இத பாருங்க, உங்க நிலைமையில இருந்தா அந்த மாதிரி பேச மாட்டேன். புருஷன் எங்கேயோ டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வாய் பேச முடியாத பொண்ணோட புது ஊருக்கு வந்திருக்கீங்க. ஆண் துணை இல்லாத குடும்பம். இந்த காலத்துல படிச்ச வசதியான பொண்ணுகளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகுது. வாய் இல்லாத பொண்ணை கரை சேர்க்க வேணாங்களா? நீங்க சரின்னு சொல்லுங்க, அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். குடும்பம் வேற, கடமை வேற. என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும், யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. மிஸ்டர், உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், பயன்படுத்திக்கிங்க. இந்தா நல்ல தேங்காய் தான் எடுத்துட்டு போ. பணம் என்ன பணம், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. ஐயோ, வந்துட்டா. ஒரு வாரத்துல வாங்கின கடனை திருப்பி தரேன்னு சொன்னல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். 10 நாளா எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்பு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடன் வாடகை மட்டும் கரார வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துறேன். இத பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலையை வெட்டினா எனக்கு என்ன? எனக்கு இப்ப என் பணம் வேணும். இந்த பாரு, புல்ல இருந்து கையெடுத்துருமா. ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். அரசாயி, காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப எதையாவது அடமானம் வெயி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் போய் சொல்ற? உன்கிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அது வைக்கிறது. என்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயி, நீ புத்திசாலியான பொண்ணுமா? அண்ணா, இந்த காதை கொண்டாங்க. அரசாயி போயா. ஏன் முழிக்கிற? புரியலையா? உன் பேரை தாயா சொன்ன. ஏன் பேரையா? ஏமா, இவர் பேரை உங்ககிட்ட அடமானம் வச்சாச்சுன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவர்னு கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலையர் கூப்பிடுங்க, எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எட்டன அபராதம் கட்டணும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திரும்பி பார்க்க கூடாது, சரியா? போ. பாயா. ஓய், இத பாரு, எல்லாரும் கேட்டுக்குங்க. இந்த ஆளு உப்பிலியப்பாங்கிற பேரை என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. யாராவது கூப்பிட்டீங்க எனக்கு எட்டன அபராதம் கட்டணும், இல்ல பிச்சு புடுவேன். இந்தாப்பா வழிக்கோ 2 ரேட்டுப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது, வழிக்கு 50 கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா, நீயாவது வழிக்கோ ஒரு 2 ரேட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 70 கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் 70 வெட்டி வெட்டி கொடுக்குறீங்க, நான் காசு கொடுக்கல. நான் ஓசியா கேக்குறேன், வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே, வழிக்க வேண்டாம் அண்ணே, தேங்காவது கொடுங்க. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா போடா. இந்த பார், எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் இளவி கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழக்கா விடுங்க. இந்த பாரு, இன்னொரு வழக்கு பண்ண பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். என்ன கேக்குறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல, ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2000 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறையா? வேலை பாடுறா. அண்ணே, அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் பூரா கூடவே இருக்கிறவன். மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. ஏ அரசாயி, முக்காசாயி, முழுசாயி, கொஞ்சம் நில்லாத்தா. என்ன ஒரே அதிகாரமா கூப்பிடுற? பரவாயில்ல, நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்க உப்பிலியப்பா. என் பேரை சொல்லி கூப்பிடுறது இத கடைசி தடையா வச்சுக்க. உன்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி முதலமா கொண்டு வந்திருக்கேன், இந்தா பிடி. இனிமே என் பேரை சொல்லி கூப்பிட்ட பல்ல தட்டி கையில கொடுத்து போடுவேன். பரவாயில்ல, தோஷக்கார ஆம்பளையா தான் இருக்க. இது பாரு, உன் பேரு நான் மட்டும் தான் சொல்லி கூப்பிடணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். பணம் தரானாம் பணம். தலைய பாரு, போடி. யோ, ஒன்னே நினைச்சிட்டு இருக்க பொண்ணை விட்டுட்டு போறியே, தப்பு இல்லையாப்பா?
டேய் உப்புலியப்பா என்ன டேயா? அடிங்க.